பயந்தா பாண்டுனா பயங்கரம். அந்த பயத்துக்கே பயங்காட்டுற பாண்டா நானு. ஏன்னா இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு வந்து சுதந்திரமே கிடையாது. சுதந்திரம் வந்துட்டுன்னு பேரு, ஆனா ஒண்ணுமே எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஏன்டா எங்களை டார்ச்சர் பண்ணீங்க? உங்களால பயந்து இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு நாங்க காட்டுல பேசுவோம், சுடுகாட்டுல கூட பேசுவோம், மேட்ல கூட பேசுவோம். உங்களுக்கு என்ன நாங்க எங்க பிடிச்ச பசங்க கூட பேசுறோம். ஒரு பொண்ணு எங்கேயோ போய் தனியாக பேசுறோம், உடனே அந்த பொண்ணு நீங்க என்ன பண்றீங்க? கை வைப்பீங்க. ஏண்டா வெட்டுங்கட்டானுங்களா? இன்னும் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி போய் பேசுறீங்க, இந்த மாதிரி கை வைப்பீங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அந்த பொண்ணு மிஸ்ஸஸ் கேட்டதுல இருந்து ஒரு நாள் இல்ல, அப்பப்போ அந்த மைண்ட்ல தான் அந்த பொண்ணு நாம தான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க, எத்தனை பொண்ணுங்க பயந்து இருப்பாங்க. எங்கேயோ போய் தனியா நீங்க பேசினாலும் யாரோ ஏதோ பண்ணிடுவாங்களா? பசங்க மேலக்கு நல்ல பசங்க கூட எங்களுக்கு மேல நம்பிக்கை வரல. அவனும் அந்த மாதிரி தான் இருப்பானோ பண்ணுவானோ அந்த மாதிரி. ஏன்டா இப்படி பண்றீங்க? நீங்க தானே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்படி பண்றீங்களாடா? நீங்க ரேப் பண்ற மாதிரி பொண்ணுங்க நாங்களும் மேல இறங்கி உங்களால ரேப் பண்ண எப்படி இருக்கும்? எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஆனா பொண்ணுங்களால எதுவுமே பண்ண முடியாதனால நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்களும் இந்த மாதிரி இறங்கிட்டா பசங்க வாழ்க்கை என்ன வருது? கொஞ்சமாவது யோசிங்கடா. பொண்ணுங்களை வந்து ஒரு தங்கையா பாருங்க, அக்காவா பாருங்க, தெய்வமா பாருங்க. தெய்வமா நீங்க பாக்கலன்னு பரவாயில்ல, ஒரு தோழியா பாருங்க. அந்த பொண்ணு அவங்க லைஃப் இருக்கும். அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட அவன் என்னவோ பண்ணிட்டு போறான். நீங்க எதுவுமே பண்ணாதீங்கடா, பேசாம மூடிட்டு போங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்களா அங்க போங்கடா. நாட்டுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கஞ்சா அடிக்கிறவன், குடிக்கிறேன், அவங்க யாருமே ஜோடியா போனா கண்டுக்காதீங்கடா. உங்க வேலையை பார்த்துட்டு மூடிட்டு ஓரமா போங்க. தண்ணி அடிச்சுக்கோ, சிகரெட் அடிச்சுக்கோ போங்க. அவங்க யாராவது பொண்ணுங்க யாராவது ஜோடியா பண்ணிட்டாங்களா அப்படி பார்த்தோமா அதோட சரி மூடிட்டு போகணும். அது அனுபவத்தையும் நினைச்சீங்கன்னா இப்படிதான் நீங்க சாவீங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும், கடைசியில் குண்டு அடிப்படும், அப்புறம் இங்க போடும் அங்க போடும். உங்களெல்லாம் டோட்டலா க்ளோஸ் பண்ணிடணும். உங்களெல்லாம் நடுவில் வச்சு அப்படியே அவங்க ஃபீல் தான். நீங்க ஏன் தெரிஞ்சுங்கடா பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கடா, பாவத்தை வாங்கிக்காதீங்க. 7 லட்சத்துக்கு போகும். நிறைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சின்ன குழந்தைங்கள எல்லாரும் ரேப் பண்றாங்க. இறக்க குணப்படுங்கடா. அந்த குழந்தை எவ்வளவு கதரும், அந்த பொண்ணு எவ்வளவு கதவிப்பா. கொஞ்சமாவது யோசிங்கடா, திருந்துங்கடா. லைஃப கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் நிம்மதியா பயம் இல்லாம வாழணும் நாங்களும் இந்த நாட்டுல. சரியா?